மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி குருபகவான் ராசியில வந்து உட்கார்ந்துருக்காரு. இப்ப புதுசா ஒரு நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. கடவுளே, பகைவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுனாங்க பாருங்க. புதுசா ஒருத்தரோட பழக்கம் ஏற்படும், நம்மளை குழி தோண்டி உள்ள புதைக்க போறான்னு. வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அந்த செவ்வாய் பகவான் தரப்போற நாளில் வரக்கூடிய செவ்வாய். ஏன் 9ஆம் இடத்துக்கு சனி வந்துருச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் தெரியுனாங்க. அப்பவும் சிக்கல தானே நாங்க இருந்தோம். இப்ப 10ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு. 10ஆம் இடத்துல சனி வக்கரப்பட்டு இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். உடன் பிறந்த சகோதரர்களே பொறாமைப்படுவார்கள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் காணப்போகிறீர்கள். எனதருமை மிதுன ராசி என்பர்களே, மிதுனம் என்று சொன்னாலே நல்ல குணங்கள் பொருந்திய ஒரு உபய ராசி மிதுன ராசி. ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு மிதுன ராசிக்காரர் இல்லாமல் தீர்க்க முடியாது. பஞ்சாயத்து பேசுறதில் வல்லவர்கள், அவ்வளவு நல்லவர்கள். பிறருடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறாங்க. ஆனால் இவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஓடி போய் உதவி செய்கிறோம். ஆனா நமக்கு ஒரு கஷ்டம் சொன்னா ஓடி வந்து உதவி செய்யறதுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு யாருமே இல்லையே. மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நல்ல ஆசிரியர்களா இருக்காங்க, மீடியா துறையில் இருக்காங்க, கலைத்துறையில் இருக்காங்க, பல துறைகள்ல பரிமளிக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில உயர வர முடியாமல் ஏதோ ஒரு தடை இருக்கு. யாரையோ சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கு. தனிப்பட்ட முறையில ஜெயிக்க முடியாம ஒரு தடை இருந்துகிட்டு இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி கேட்டீங்கன்னா, இவர்கள் இப்பொழுது இவருடைய பாதகாதிபதி குரு பகவான் வந்து நம்ம ராசியில உட்கார்ந்துட்டாரு பாருங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி குரு பகவான் ராசியில வந்து உட்கார்ந்து இருக்காரு. இப்ப புதுசா ஒரு நண்பர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. கடவுளே, பகைவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுனாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் மிதுன ராசி. புதுசா ஒருத்தரோட பழக்கம் ஏற்படும், நம்மளை குழி தோண்டி உள்ள புதைக்க போறான்னு அர்த்தம். நல்லவ மாதிரியே நம்மள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா பின்னால ஒரு நய வஞ்சகம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப உஷாரா இருந்து கிடணும் மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா பாதகாதிபதி உங்கள்ட்ட ராசியில வந்து உட்கார்ந்துட்டார். உங்களுக்கு காசு பணம் கொடுப்பாங்க, உங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பாங்க, உங்கள்ட்ட அன்பா பேசுவாங்க, தாம்பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் கேட்க நல்லா இருக்குங்க. ஆனா கடைசியில நம்ம ஜோதியை முடிச்சுட்டு போயிடுவாங்களே. இவங்கள்ட்ட எவ்வளவு கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ எப்பொழுது நல்ல காலம் பிறகுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றார். செவ்வாய் எப்படிப்பட்டவர்? 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. நிறைய மிதுன ராசிக்காரங்க இப்ப சொந்த வீடு வாங்க போறீங்க, அந்த யோகம் உண்டு. 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வீடு வாங்குற யோகம் பாருங்க. வீடு வாங்கக்கூடிய யோகத்தை அந்த செவ்வாய் பகவான் தரப்போறார். நாளில் வரக்கூடிய செவ்வாய். அந்த செவ்வாயை யார் பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 10ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் பார்க்கிறார். சனி எப்படிப்பட்டவர்? அஷ்டமாதிபதி, பாக்கியாதிபதி 10ஆம் இடத்திலிருந்து பார்க்கிறார். பொதுவா அஷ்டமத்தில் சனி நடந்த போது சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிதுன ராசிக்காரங்க பெரிய அவமானப்பட்டாங்க, பெரிய கஷ்டப்பட்டாங்க, வேலையில சிரமங்கள் இருந்துச்சு. ஏன் 9ஆம் இடத்துக்கு சனி வந்துருச்சுன்னா கொஞ்சம் மாற்றம் தெரியுனாங்க. அப்பவும் சிக்கல தானே நாங்க இருந்தோம். இப்ப 10ஆம் இடத்துல சனி வந்திருக்காரு. 10ஆம் இடத்துல சனி வக்கரப்பட்டு இருக்கக்கூடிய காலம் அற்புதமான காலம். இப்ப என்ன ஆகும்னா, வேலையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். சில மிதுன ராசிக்காரங்க வேலை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைக்கும். ஏன்னா சனி வக்கரப்பட்டு உட்கார்ந்துருக்கு. அந்த வக்கரப்பட்ட சனி என்ன பண்றாரு? 4ஆம் இடத்துல உள்ள செவ்வாயை பார்க்கிறாரு. இப்போ அழகா ஒரு கார் வாங்குற யோகம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க கார் வாங்கணும்னு. உங்க மனசுல உள்ளதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல கார் வாங்குற யோகம் இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. விரும்பினபடி கார் வாங்குவீங்க. உங்க ஃபேமிலிக்காரங்க விருப்பப்படி, விருப்பத்தில் உள்ள மனைவி என்ன சொல்றா, மகள் என்ன சொல்றான்னு கேட்டு கார் வாங்குவீங்க. நல்ல வாகன யோகம் அமையுது, நல்ல சொத்து யோகம் அமையுது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. சார், வீடு வாங்கணுமேன்னு சொல்லுவீங்க, லோன் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இப்ப லோன் கிடைக்கும். 6 செவ்வாய் 4ல் உட்கார்ந்துருக்காரு, லோன் கிடைக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது பாருங்க, சகோதரனே பகையாக மாறுகிறார். ஏன்னா செவ்வாய் பாருங்க, செவ்வாயை வந்து சனி பார்க்கிறாரு. சனி எப்படிப்பட்டவர்? அஷ்டமாதிபதி வேறு. உங்களுக்கு ஒரு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்க்கிறார். உடன் பிறந்த சகோதரர்களே பொறாமைப்படுவார்கள். யாரோ ஒருத்தர் முதுகுல குத்திட்டு போனா பரவாயில்லைங்க, கூட பிறந்தவங்க முதுகுல குத்தினா என்ன பண்ணுவீங்க? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்துல பாடுவீங்க. நீங்க என்ன தொழிலை செய்றீங்களோ
அந்த தொழிலை எடுத்து உங்க கூடவே இருந்து உறவாடி உங்க விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை அவங்க எடுத்து பண்ணினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயா, நீ தொழில் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருந்தேன்னா ரகசியத்தை முழுக்க உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேனே. தொழில் ரகசியத்தை எல்லாத்தையும் உண்மையா சொன்னேனே. நீ தொழில் ஆரம்பிச்சு என்ன முடக்க பாக்குறியப்பா நினைப்பீங்களா இல்லையா? அப்படித்தான் உயிர் நண்பன் செய்வான், அப்படித்தான் உடன் பிறந்தவர்கள் செய்வார்கள். எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். அம்மாவுடைய உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும், சகோதரர்களாலும் பிரச்சனை இருக்கும், அம்மாவுடைய உடல் நலத்திலும் பிரச்சனை இருக்கும். அப்ப தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்டணும். குடியிருக்கக்கூடிய வீட்டுல சில ரிப்பேர் ஒர்க் வரும், பார்த்து சரி பண்ணி விடுங்க. வியாபார பெருமக்களுக்கு எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்பிலிருந்து நீங்க மீண்டு வர போறீங்க. சாம்பலில் இருந்து வெளிப்படக்கூடிய பீனிக்ஸ் பறவை போல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் காணப்போகிறீர்கள். துரோகிகளுக்கு பாடம் புகட்ட போறீங்க. உங்களுடைய துரோகிகள் யாரு, உங்க வாழ்க்கையை அழிக்க வந்த எதிரிகள் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ அந்த துரோகிகளுக்கு தக்க பாடம் நீங்கள் நடத்த போகிற காலம் இது. சோ மிதுன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. எந்த துறையில இருந்தாலும் சரி, முதல்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த துறையில் இருந்தாலும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல வீடு வாசல் வாங்குற யோகம் வரும். நல்ல நேரம், இந்த நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரையான இந்த காலகட்டம் உங்களுக்கு, நீங்கள் கவனமாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவதற்கு இது உறுதுணையா இருக்கும். இப்ப கடுமையா உழைங்க, நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். அன்பான வணக்கங்கள்.